சோனா குருவி தன்னோட குழந்தைங்க குக்கு சிச்சுவோட ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்து வந்துச்சு. சோனா குருவியோட கணவர் இருந்த வரைக்கும் வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கறது தெரியாமலேயே இருந்த சோனா குருவி கணவரோட மறைவுக்கு பின்னாடி கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிடுச்சு. வேற வழி தெரியாத சோனா குருவி ஒரு வீட்டுல வேலைக்கு போய்கிட்டு இருந்துச்சு. சோனா குருவியோட மூத்த பையன் குக்குவை இந்த வருஷம் ஸ்கூல்ல சேர்க்கணும். ஆனா பணத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத சோனா குருவி வேலை பாக்குற வீட்டுல கேட்டு பார்த்தது. சோனா, உனக்கே தெரியும் நாங்க அப்படி ஒன்னும் பணக்காரவங்க இல்ல. என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலதான் உன்னையே வேலைக்கு வச்சிருக்கேன். உன் பிள்ளைக்கு படிப்பும் அவசியம்தான். ஆனா என்கிட்ட இப்ப அந்த அளவு பணம் இல்ல. நீ யார்கிட்டயாவது வாங்கி ஸ்கூல்ல மட்டும் சேர்த்துடு. இன்னும் 2 மாசத்துல அந்த பணத்தை உனக்கு நானே கொடுக்கறேன். இப்படி அவர் சொன்ன உடனே எதுவும் பேச முடியாம சோனா குருவி வீட்டுக்கு வந்துச்சு. அம்மா அம்மா, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அடுத்த நாள் ஸ்கூல் திறக்குது. நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக பேக் வாங்கணும், ஷூஸ் வாங்கணும், வாட்டர் பாட்டில் வாங்கணும். வாட்டர் பாட்டில் கூட பிளாஸ்டிக்ல இருக்க கூடாதான், ஸ்டீல்ல தான் இருக்கணுமா. புக்ஸ், நோட்டு, பென்சில் பாக்ஸ் இப்படி நிறைய வாங்கணுமா. அம்மா இதெல்லாம் வாங்க கடைக்கு எப்பமா போறோம்? குக்கு இப்படி அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போக சோனா குருவி என்ன செய்யறதுன்னு தெரியாம பேசாம நின்னுகிட்டு இருந்தது. அம்மா முதல் நாள் மட்டும் நீ என்ன ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தா போதும். வழிய தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நானே போயிட்டு வந்துருவேன். சோனா குருவிக்கு இப்ப குக்குவோட அப்பா நினைப்பு வந்துச்சு. குக்கு கேக்குற கேள்விக்கு எல்லாம் அதுகிட்ட எந்த பதிலும் இல்ல. இப்படி என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு நினைக்கும் போது தன்னையும் அறியாம அந்த கண்ணுல தண்ணீர் வந்துச்சு. என்னம்மா அப்பா நினைப்பு வந்துருச்சா? அது என்னம்மா, நான் ஸ்கூல பத்தி பேசினாலே உனக்கு அப்பா நினைப்பு வந்துருது. குக்குவோட அப்பா இறக்குறப்ப குக்குவுக்கு ரொம்ப சின்ன வயசு. அதனால அப்பா இல்லாததோட பாதிப்பு அதுக்கு அதிகமா தெரியாது. குக்குவை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் அதுக்கு எல்லாமே. குக்கு, அம்மாவுக்கு மனசு தெரியல, கொஞ்சம் வெளியில போயிட்டு வருவோமா? குக்குவோட ஸ்கூல் பேச்ச மாத்துறதுக்காக குக்குவை அழைச்சுக்கிட்டு நதியோரமா போச்சு சோனா குருவி. நதியோரம் போன சோனா குக்குவோட கொஞ்ச நேரம் தான் நிம்மதியா இருக்க முடிஞ்சது. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் கோரிக்காகமும் ஜக்குவும் அங்க வந்தாங்க. குக்கு, நான் நாளைக்கு முதலா ஸ்கூலுக்கு போக போறேன். நினைச்சாலே ரொம்ப ஜாலியா இருக்கு. நீ வேணா பாரு, நாம கிளாஸுக்கு போன உடனே எல்லாரும் என்னதான் பாப்பாங்க. கண்டிப்பா பாப்பாங்க. அதுக்காகவே ஸ்கூல் பேக், ஷூ, வாட்டர் பாட்டில் இப்படி எல்லாமே காஸ்ட்லியா வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். குக்கு, நான் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போன உடனே டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்க காஸ்ட்லியான சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க எங்க அப்பா. ஜக்கு, அப்ப எனக்கு அந்த காஸ்ட்லியான சாக்லேட் குடுப்பியா? ஏன்னா நானும் நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவேன். ஒன்னாலெல்லாம் ஸ்கூலுக்கு வர முடியாது, நீங்க ரொம்ப ஏழைன்னு எங்க அம்மா சொன்னாங்க. குக்கே, நீ வேணும்னா ஒண்ணு பண்ணு, ஸ்கூலுக்கு வெளியில வந்து நில்லு. என் பையன் ஸ்கூல் விட்டு வர்றப்ப ஏதாவது மீதி சாக்லேட் இருந்தா குடுக்க சொல்ற, வாங்கிக்க. கோரி அக்கா, நாங்க ஏழைதான். குக்குவ ஸ்கூல்ல சேர்க்க எங்க கிட்ட பணம் இல்லங்கிறது உண்மைதான். இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தையோட மனசு எவ்வளவு கஷ்டப்படணும் கூட தெரியாம குக்கு கிட்ட இப்படி பேசுறீங்களே. நீங்களும் ஒரு குழந்தைக்கு தாயும் நினைக்கும் போது என்னால நம்பவே முடியல. இந்த ஏழையா இருக்கவங்க பணம் தான் இருக்காது, மத்தபடி ரோஷம் அதிகமா இருக்கும். இப்படி சொல்லிட்டு கோரிக்காகவும் சக்கும் பறந்து போனாங்க. அம்மா அம்மா, அப்பதான் என்ன ஸ்கூல்ல சேர்க்க மாட்டீங்களா? குக்கு உடனே அழ ஆரம்பிச்சுட்டான். குக்கு, உனக்கு நான் எப்படிதான் புரிய வைப்பேன்? நீ அழணும், அதை பார்த்து நான் கஷ்டப்படணும்னே கோரி அக்கா இப்படி சொல்லிட்டு போகுது. நீயும் அவங்க நினைச்ச மாதிரியே நடந்துக்கிற. அம்மா, நம்ம ஏமா ஏழையா இருக்கோம்? ஏழையா இருந்தா ஸ்கூலுக்கு போக ஆசைப்படக்கூடாதா? குக்கு, இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு, வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சோனா குருவியும் குக்குவும் இப்ப வீட்டுக்கு திரும்பி போனாங்க. அப்பா, இந்த பேக் ரொம்ப அழகா இருக்குப்பா. நான் இத மாட்டிக்கிட்டு ஒரு ரவுண்ட் பறந்து எல்லார்கிட்டயும் காட்டிட்டு வரேன்ப்பா. ஜக்கு, இப்ப வேண்டாம், நாளைக்கு இத நீ தானே எடுத்துட்டு போக போற. அப்ப பாத்துப்பாங்க எல்லாரும். காலுஜி, இந்த வாட்டர் பாட்டில் விலை அதிகம் இருக்கும் போல இருக்கு. பின்ன காலுவோட பையன் ஜக்கு காஸ்ட்லியா எடுத்துக்கிட்டு போனா தானே காலுவுக்கு பெருமை. சோனா குருவி வீட்டுல குக்குவும் நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போவோமா இல்லையாங்கிற குழப்பத்திலேயே தூங்கிட்டான். இப்ப பாதி ராத்திரி ஆச்சு. குக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். குக்கு குக்கு, ஏன் அழுகுற? தும்பி, உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? நதிக்கரையில தான் நம்ம ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோமே. சொல்லு, ஏன் அழுகுற? நாளைக்கு என்
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டாங்க. ஸ்கூல் போறதுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டாங்க. ஆனா எங்க அம்மா இன்னும் எதுவுமே செய்யல. ஏன்னா நாங்க ரொம்ப ஏழை. ஃபீஸ் கட்ட கூட எங்கள்கிட்ட காசு கிடையாது. அத நினைச்சுதான் அழுவுறேன். குக்கு, நீ இனிமே அழக்கூடாது. உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நாங்க கொண்டு வரோம். தோஸ்த், உண்மையாவா? என்னென்ன கொண்டு வருவீங்க எனக்காக? ஸ்கூல் பேக், ஷூ, வாட்டர் பாட்டில், பென்சில் பாக்ஸ், அப்புறம் உங்களுக்கு தேவையான நிறைய பணம், இப்படி எல்லாத்தையும் கொண்டு வருவேன். தோஸ்த், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தோஸ்த், அது மட்டும் இல்ல, நீ எல்லாருக்கும் கொடுக்க காஸ்ட்லியான சாக்லேட், அப்புறம் நீ ஸ்கூல் போய் வரதுக்கு ஒரு கார். ஆமா, உனக்கு கார் எந்த கலர்ல வேணும்? எனக்கு ரெட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். காலையில எனக்காக காத்துரு, நான் கண்டிப்பா வருவேன். தோஸ்த், கார் ரெட் கலர்ல இருக்கட்டும், மறந்துடாதீங்க. குக்கு, என்னாச்சு? யார் கூட பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கு குக்கு கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. மறுபடியும் நல்லா தூங்கிட்டான். மறுநாள் பொழுது விழுந்துச்சு. அம்மா, சீக்கிரம் வாங்க. நதியில போய் குளிச்சுட்டு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும். ராத்திரி கனவுல என்னோட தோஸ்து வந்துச்சு. ஸ்கூல் ஃபீஸ், ஸ்கூல் போறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் கொண்டு வரேன்னு சொல்லிருக்கு. அது மட்டும் இல்லம்மா, ஸ்கூலுக்கு போய் வர காரும் கொண்டு வருதான். தோஸ்தா? எந்த தோஸ்த்? ஒரு தடவை நதிக்கரையில பார்த்தோமே, அந்த தும்பி தோஸ்த். இப்படி கனவு கண்டுகிட்டதா ராத்திரி தூக்கத்துல ரெட் கலர் கார் வேணும்னு கேட்டியா? குக்கு, கனவு எப்பவும் கனவாதான் இருக்கும், அது நிஜமா ஆகாது. இல்லம்மா, என் தோஸ்து போய் சொல்லாது. கண்டிப்பா வரும் பாரு. வா, நம்ம சீக்கிரம் ரெடி ஆகும். குக்குவுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாத சோனா குக்குவை அழைச்சுக்கிட்டு நதிக்கரைக்கு போச்சு. அப்ப கோரியும் சக்குவும் குளிச்சுட்டு கரையில இருந்தாங்க. குக்கு, காஸ்ட்லி சாக்லேட் வேணும்னா வெளியில வெயிட் பண்ண மறந்துடாத. ஆன்ட்டி, காஸ்ட்லி சாக்லேட் நானும் தருவேன். ஜக்கு கூட நீங்களும் வெயிட் பண்ணுங்க. காஸ்ட்லி சாக்லேட்டா? உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? என் தோஸ்து ராத்திரி கனவுல வந்து சொல்லுச்சு, இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்க காஸ்ட்லி சாக்லேட் கொண்டு வரேன்னு. அப்பனா சீக்கிரம் குளிச்சுட்டு வீட்டுல போய் தூங்கு. அப்பதான் கனவு வரும், அதுல நீ ஸ்கூலுக்கு போகலாம். இப்படி சொல்லிட்டு கோரியும் சக்கும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. கோரி அக்கா, இவன் தான் குழந்தை, ஏதோ பேசுறான். எதுக்கு அவன் மனசை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? சோனா, அவன் கஷ்டப்படணும், அவன் அழணும். அத பார்த்து நீயும் அழணும். இந்த கோரி அத பார்த்து சந்தோஷப்படணும். இப்படி சொல்லிட்டு கோரி சக்குவை அழைச்சுக்கிட்டு பறந்து போச்சு. குக்கு, ஏன் அங்க போய் உட்கார்ந்துருக்க? வா, வீட்டுக்குள்ள போவோம். அம்மா, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னா என் தோஸ்து என்னை தேடி வேற எங்கேயாவது போயிடும். நீங்க உள்ள போங்க, நான் அவங்கள அழைச்சிட்டு வரேன். சோனா குக்குவோட நிலைமைய நினைச்சு அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போச்சு. குக்கு இப்படியே ரொம்ப நேரம் காத்திருந்தது. யாருமே வரல. குக்குவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையும் குறைய ஆரம்பிச்சது. இருந்தாலும் கண்ணை கூட சுமட்டாம அந்த பக்கமே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நிறைய பறவைகள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. குக்கு, நீ ஸ்கூலுக்கு வரல? பாய் குக்கு. குக்கு, பாய். எல்லாரும் ஸ்கூலுக்கு போக போக குக்குவுக்கு அழுகழகியா வந்தது. காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம வெயில்ல வேற நின்னதால அதுக்கு உடம்பு வேற ரொம்ப பலவீனமாயிடுச்சு. இந்த சமயத்துல ஸ்கூல் பெல் அடிக்கிற சத்தம் வேற குக்குவுக்கு நல்லா கேட்டுச்சு. தோஸ்த், உன்னை நான் ரொம்ப நம்பினேன். கடைசியில நீனும் என்னை ஏமாத்திட்ட. நீ இப்படி ஏமாத்தினத என்னால தாங்கவே முடியல. இப்படி அழுத குக்கு மயக்கம் வந்து அந்த மரத்துல இருந்து கீழே விழுந்துச்சு. குக்கு, கண்ணை திறந்து பாருடா, கண்ணை திறந்து பாரு. அம்மாவை ஏன்டா இப்படி அழ விடுற? உன் தோஸ்து எல்லாம் வந்துட்டாங்க குக்கு. ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்து பாருடா செல்லம். ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணை திறந்த குக்கு பார்த்து அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியல. அவன் கேட்ட அத்தனை பொருட்களும் அங்க இருந்துச்சு. கூடவே அவனோட தோஸ்து தும்பியும் இருந்துச்சு. தோஸ்த், நீ வர மாட்டேன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன். அது எப்படி வராம இருப்பேன்? இந்த காரை கொண்டு வரதா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கார் எங்க தோஸ்த் இருக்கு? சோனாவும் குக்கும் வெளியில வந்து காரை பார்த்து ரொம்ப சந்தோஷமானாங்க. இப்ப சோனாவும் குக்குவும் கார்ல போக குக்குவோட தோஸ்து தும்பியும் கார் கூடவே பறந்து போச்சு. ஸ்கூல் வாசல்ல இருந்த எல்லாருமே குக்குவை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க.
கோரியும் ஜக்கும் குக்கு கார்ல வந்ததை பார்த்து திறந்த வாயை மூடவே இல்ல. கோரி ஆண்டி, நீங்க ஏழைகளுக்கு ஹெல்ப் செய்யலனா கூட பரவாயில்ல, அவங்க மனசை நோக்கடிக்காம இருங்க. கோரி அக்கா, வாசல்லயே வெயிட் பண்ணுங்க. என் பையனை கிளாஸ்ல விட்டுட்டு திரும்பி வரப்ப உங்களுக்காக கண்டிப்பா சாக்லேட் எடுத்துக்கிட்டு வரேன். சோனா குருவியோட பொண்ணு பியூட்டி ரொம்பவும் அழகான புத்திசாலியான பறவை. அவளுக்கு இப்ப கல்யாண வயசு வந்துருச்சு. சோனா குருவி பியூட்டிக்கு தீவிரமா மாப்பிள்ளை தேடியும் அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்கு காரணம் சோனா குருவி ரொம்பவும் ஏழ்மையான குருவி. அதனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேக்குற வரதட்சணைய சோனா குருவியால செய்ய முடியல. இத நினைச்சு ஒரு நாள் சோனா குருவி சோகமா உட்கார்ந்திருக்கப்ப காலுக்காக அங்க வந்தது. சோனா, நீ பியூட்டிக்கு ரொம்ப நாளா மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் பியூட்டிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இதுக்கு என்னதான் காரணம்? காயண்ணா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேக்குற வரதட்சணைய என்னால செய்ய முடியல. அப்புறம் எப்படி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்? சோனா குருவியோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லி இந்த சோனா குருவிய இப்ப ரொம்பவும் ஈஸியா ஏமாத்தலாம். இங்க பாரு சோனா, உன் பொண்ணுக்கு வரதட்சணை கேட்காத மாப்பிள்ளைய நான் பார்த்து அழைச்சுக்கிட்டு வரேன். ஆனா அதுக்காக நீ எனக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும். காலண்ணா, எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இங்க பாரு, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக நான் நிறைய இடங்களுக்கு அலைய வேண்டி வரும். அப்புறம் அதனால என்னோட வேலையெல்லாம் கெட்டு போகும். அதை ஈடு கட்டுற மாதிரி ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா உன் பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளைய நான் கண்டிப்பா கொண்டு வருவேன். காலண்ணா, கவலைப்படாதீங்க. நீங்க கேட்ட 1000 ரூபாய் பணத்தை நான் இப்பவே தரேன். எப்படியாவது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கொண்டு வாங்க. இப்படி சொன்ன சோனா குருவி உடனே 1000 ரூபாய் பணத்தை எடுத்து காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்தது. அந்த பணத்தை வாங்கின காலுக்காகும் உடனே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரி, இங்க பாரு, இன்னைக்கு எந்த வேலையும் பார்க்காம 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். 1000 ரூபாயா? காலுஜி, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது? அத சொல்லுங்க முதல்ல. பிறகு காலுக்காக நடந்தது எல்லாத்தையும் குறிக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. காலுஜி, ரொம்பவும் அருமையா பிளான் போட்டிருக்கீங்க. இந்த விஷயத்த வச்சு சோனா குருவி கிட்ட நாம அடிக்கடி நமக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கிட்டே இருக்கலாம். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப பக்கத்து காட்டுல இருந்து வந்த குருவி ஒண்ணு காங்கல் கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. காகங்களே, நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன். இந்த காட்டுல சோனா குருவியோட வீடு எங்க இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமா, நீங்க சோனா குருவியோட வீட்டை எதுக்கு கேக்குறீங்க? எனக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். சோனா குருவி வீட்டுல ஒரு அழகான பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணை பார்க்க தான் இப்ப நான் இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க வரதட்சணையை எதிர்பார்க்கறதா இருந்தா தயவு செய்து இப்படியே திரும்பி போயிடுங்க. ஏன்னா சோனா குருவியால எந்த வரதட்சணையும் கொடுக்க முடியாது. இல்ல இல்ல, நான் பொண்ணு வீட்டுல இருந்து அதிகமா எதிர்பார்க்கல. இன்னும் சொல்ல போனா இப்ப எங்க காட்டுலயும் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இந்த கல்யாணத்துக்காக எங்களுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை. என்னது, ஃப்ரிட்ஜா? ஃப்ரிட்ஜ் வாங்க போனா இப்ப உள்ள விலைவாசியில எப்படியும் 15,000 ரூபாய் ஆயிடும். இதுக்கு சோனா குருவி ஒத்துக்குதா என்னன்னு தெரியல. கோரி, நீ கொஞ்சம் சும்மா இரு. நான் இவங்களை அழைச்சுக்கிட்டு சோனா குருவி வீட்டுக்கு போறேன். ஒரு கால் இந்த சம்பந்தம் முடிஞ்சா நாம சோனா குருவி கிட்ட இருந்து இன்னும் பணம் வாங்கலாம். இப்படி சொன்ன காலுக்காக உடனே அந்த குருவி அழைச்சுக்கிட்டு சோனா குருவியோட வீட்டுக்கு போச்சு. சோனா குருவி வீட்டுக்கு போய் பியூட்டிய பார்த்த அந்த குருவிக்கு பியூட்டிய ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இங்க பாருங்க, உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த கல்யாணத்தை ரொம்பவே சீக்கிரமா வச்சுக்கலாம். சோனா, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? சீக்கிரமா போய் ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடு. இதோ இப்பவே போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, கொஞ்சம் பொறுங்க. நான் இந்த கல்யாணத்துக்கு உங்ககிட்ட இருந்து அதிகமா எதையும் எதிர்பார்க்கல. ஆனா நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கணும். இதை தவிர நாங்க உங்ககிட்ட வேற எதையும் கேட்க மாட்டோம். இதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா நீங்க கொடுக்கற ஸ்வீட்டை நான் கண்டிப்பா சாப்பிடுவேன். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கேன், சோனா குருவி கிட்ட ரொம்ப அதிகமா பணம் கிடையாது. இருந்தாலும் நீங்க சொன்ன இந்த விஷயத்த பத்தி சோனா குருவி தான் இப்ப முடிவு பண்ணணும். இவங்க இப்படி பேசுனதை கேட்ட சோனா குருவி பிறகு மெதுவா இப்படி பேச ஆரம்பிச்சது. இங்க பாருங்க, நீங்க கேட்ட இந்த ஃப்ரிட்ஜ் நான் கண்டிப்பா வாங்கி தரேன். என் பொண்ணுக்காக நான் இதை கூட செய்யலன்னா எப்படி? அப்புறம் என்ன, இந்த கல்யாணத்துக்கு இனிமே எந்த தடையும் கிடையாது. சோனா, நீ இன்னைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துடு.
பிறகு சோனா குருவியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மாப்பிள்ளைய பார்த்து ஓகே சொல்லிடுச்சு. இப்படி எல்லாரும் கலந்து பேசி இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. பிறகு சோனா குருவியோட வீட்டுக்கு திரும்பி வந்த காலுக்காகவும் இந்த கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணதுக்காக மறுபடியும் 1000 ரூபாய் பணத்தை வாங்கிச்சு. கோரி கோரி, இந்த 1000 ரூபாய். காலுஜி, நீங்க போன விஷயம் என்னாச்சு? சோனா குருவியோட பொண்ணு கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணியாச்சு. அதனால கிடைச்சதுதான் இந்த பணம். என்ன காலுஜி, மறுபடியும் 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கல்யாணத்தை பேசி முடிச்சதுக்காக குறைச்சலா ஒரு 5000 ரூபாய் கேட்டிருக்கலாம். கோரி, நானும் தப்பு பண்றவன் தான். இருந்தாலும் அதுலயும் ஒரு நேர்மை வேணும். இதுக்கு மேல சோனா குருவி கிட்ட கேட்க எனக்கு மனசு வரல. அத பார்க்க பாவமா இருக்கு. சரி, அதை விடுங்க காலுஜி. சோனா குருவி ஃப்ரிட்ஜ் வாங்குற மாதிரி நமக்கும் ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும். கோரி, ஃப்ரிட்ஜோட விலை என்ன தெரியுமா? குறைச்சலா 15000 ரூபாய் இருக்கும். அவ்வளவு பணத்துக்கு நாம எங்க போறது? இல்ல காலுஜி, நாம ஏதாவது செஞ்சு ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கியே ஆகணும். ஏன்னா என் மனசுல ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு. அத நான் வாங்காம விட மாட்டேன். பிறகு மறுநாள் சோனா குருவி மார்க்கெட்ல இருந்து ஒரு புது ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வந்துடுச்சு. அந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. சோனா குருவி வாங்கிட்டு வந்த ஃப்ரிட்ஜை பார்த்ததும் கோரிக்காகத்துக்கு மனசே சரியில்லை. சோனா, இந்த ஃப்ரிட்ஜை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது என்ன விலை? ஆமா, உன்னால இந்த ஃப்ரிட்ஜை எப்படி வாங்க முடிஞ்சது? கோரி அக்கா, இதோட விலை 16000. எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு பியூட்டி, அவளுக்காக இதை கூட நான் செய்யலைன்னா எப்படி? எப்படியாவது இதே மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் என்னோட வீட்லயும் இருக்கணும். நம்மளால பணம் சேர்த்து வாங்க முடியாட்டியும் திருடியாவது கொண்டு வரணும். அன்னைக்கு ராத்திரி தன்னோட வேலையை முடிச்சுட்டு காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்கு வர பாதி ராத்திரி ஆயிடுச்சு. இப்படி வீட்டுக்கு வந்த காலுக்காகவும் தன்னோட வீட்டுல ஒரு புது ஃப்ரிட்ஜ் இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கோரி, இந்த ஃப்ரிட்ஜ் ஏது? எனக்கு என்னவோ இந்த ஃப்ரிட்ஜை பார்க்க காலையில சோனா குருவி வீட்டுல பார்த்த ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு. காலுஜி, சத்தம் போட்டு பேசாதீங்க. இது சோனா குருவி வாங்கிட்டு வந்த ஃப்ரிட்ஜ் தான். என்னால ஆசையை அடக்க முடியல. அதனாலதான் நான் தனியாவே போய் சோனா குருவி வீட்டுல இந்த ஃப்ரிட்ஜை திருடிக்கிட்டு வந்துட்டேன். கோரி, ஏன் இப்படி செஞ்ச? இது ரொம்ப தப்பு. இந்த ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா சோனா குருவியோட பொண்ணு கல்யாணமே நடக்காது. காலுஜி, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும். அதனால திருடிக்கிட்டு வந்துட்டேன். இப்ப இதை எங்கேயாவது மறைச்சு வைக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. சும்மா வளவளன்னு சோனா குருவி பாவம் அது இதுன்னு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. கோரிக்காக இப்படி கோவமா சொல்ல காலுக்காக உடனே மௌனம் ஆயிடுச்சு. கோரி, நம்ம வீட்டுக்கும் வெளியில இருக்கிற வைக்கோல் போர்ல கொண்டு போய் இந்த ஃப்ரிட்ஜை இப்போதைக்கு மறைச்சு வைப்போம். இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா நாம ஃப்ரிட்ஜை வெளியில எடுக்கலாம். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் சேர்ந்து ஃப்ரிட்ஜை கொண்டு போய் தங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த வைக்கோல் போருக்குள்ள மறைச்சு வச்சாங்க. மறுநாள் பியூட்டியை கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஊர்வலமா வந்துட்டாங்க. அப்பதான் சோனா குருவிக்கு தன்னோட வீட்டுல இருந்த ஃப்ரிட்ஜ் காணாம போன விஷயம் தெரிஞ்சது. உடனே மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட சோனா குருவி ஃப்ரிட்ஜ் காணாம போன விஷயத்த சொல்லுச்சு. இங்க பாருங்க, நீங்க ஆரம்பத்திலேயே என்னால ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாதுன்னு சொல்லி இருந்தா கூட நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க காணாம போச்சுன்னு சொல்றது எங்களால ஏத்துக்க முடியல. சரி, கொஞ்ச நேரம் பொறுங்க. நான் எப்படியாவது நீங்க கேட்ட மாதிரியே ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி மறுபடியும் ஃப்ரிட்ஜ் வாங்கின கடைக்கு போய் நடந்த விஷயத்த சொல்லி இன்னொரு ஃப்ரிட்ஜை கடனா கேட்டு பார்த்துச்சு. ஆனா கடைக்காரர் சோனா குருவி கேட்ட மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜை கடனா கொடுக்க மறுத்துட்டாரு. சாரிங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கடனுக்கு எந்த வியாபாரமும் பண்றது இல்ல. உடனே சோனா குருவி என்ன பண்றதுன்னு தெரியாம வழியில ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தது. அந்த சமயத்துல அந்த காட்டோட வன தேவதை சோனா குருவி கிட்ட வேகமா வந்தது. சோனா, நீ என்ன இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. உடனே சோனா குருவி இது எல்லாத்தையும் அந்த தேவதை கிட்ட சொல்லுச்சு. இல்ல, நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. ஏன்னா கல்யாணம் நடக்கிற இடத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறத நான் இப்பதான் பாத்துட்டு வரேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஃப்ரிட்ஜ் இயற்கையான ஃப்ரிட்ஜ். அந்த ஃப்ரிட்ஜ் கரண்ட் இல்லாம இயங்கும். இதை கேட்டு ஆச்சரியமான சோனா குருவி உடனே பறந்து கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போச்சு. தேவதை சொன்ன மாதிரி பசுமையான புற்களால ஆன ஒரு ஃப்ரிட்ஜ் சோனா குருவி அங்க பார்த்தது. உடனே சோனா குருவி அந்த தேவதை தான் நமக்கு இந்த ஃப்ரிட்ஜை உருவாக்கி கொடுத்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிச்சு.
உடனே அந்த தேவதைக்கு தன்னோட மனசுக்குள்ள நின்று சொல்லுச்சு. அப்புறம் என்ன, பியூட்டிக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் ரொம்பவும் ஜோரா அந்த இடத்துல கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சது. காலுஜி, நடந்த விஷயத்த கேள்விப்பட்டீங்களா? சோனா குருவியோட பொண்ணு கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஏதோ இலையாலையோ புல்லாலையோ ஒரு புதுவிதமான ஃப்ரிட்ஜ தயார் பண்ணி கொடுத்துருச்சான். இப்படி சொன்ன கோரிக்காகும் அவசர அவசரமா தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த வைக்கோல் போர்ல மறைச்சு வச்சிருந்த ஃப்ரிட்ஜை வெளியில எடுத்தது. உடனே அந்த ஃப்ரிட்ஜை தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து ஃப்ரிட்ஜை ஓட விட்டுச்சு. ஆனா பாவம், கோரிக்காவும் தவறா கனெக்ஷன் கொடுத்ததால அந்த ஃப்ரிட்ஜ் பூரா கரண்ட் சப்ளை ஆகி இருந்தது. அது தெரியாத கோரிக்காகும் ஃப்ரிட்ஜை திறக்க முயற்சி பண்ண ஷாக் அடிச்சா அந்த இடத்துலயே இறந்து போயிடுச்சு.